நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு பெருமிதம் அடைகின்றேன். இன்றைய தினம் இந்த உங்களோடு நான் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைய இருக்கும் கலைஞர், குரலால் உலகையாண்ட இலங்கையில் புகழ் பூத்த ஒரு கலைஞனை உங்களோடு நான் நிகழ்ச்சியூடாக ஜிடிவி அறிமுகம் செய்வதில் பெருமிதம் அடைகின்றது. அந்த நபரின் குரலை எல்லோரும் கேட்டிருந்தாலும் அவரை நீங்கள் கண்டிருப்பீர்களா என்று கேட்டால் அதற்கு விடை தருகின்றது ஜிடிவி. இன்றைய தினம் ஜிடிவியின் உங்களோடு நான் நிகழ்ச்சியில் இணைய இருப்பவர் கலை புயல் மாத்தலை கமால் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைய இருக்கின்றார்கள். வாருங்கள், அவர்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். யா அய்யுஹல் இஹ்வான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிடிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த சலாம். இந்த எனது கலைத்துறை வாழ்க்கையிலே 42 வருடங்களை அண்மித்துக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே ஜிடிவி ஊடாக சர்வதேசமெங்கும் உள்ள எனது அபிமானிகளை சந்திப்பதில் ஜிடிவி அதிபர் ரசான் அவர்களது அனுசரணையில் நடைபெற்று வரும் இந்த சேவையில் இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாஷா அல்லாஹ். இன்னும் இந்த ஜிடிவி பற்பல நற்பணிகளை செய்து உங்கள் மத்தியிலே தனது அபிமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஏற்கனவே நான் பாடி பிரபலமான ஒரு சில பாடல்களை உங்களுக்காக இன்று நான் தர இருக்கின்றேன். இதில் அல் குர்ஆனிலே ஹதீஸிலே இடம்பெற்றுள்ள நற்கருத்துக்களை கொண்ட ஒரு முக்கியமான பாடல், பிரபலமான ஒரு மெட்டிலே அமைந்த அந்த சினிமா பாடலை மெட்டிலே நான் இப்போது பாடப்போகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் கலிமாவின் மகிமை 7 வானம் பூமியை விடவும் உயர்ந்தது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் மனிதன் இருக்கும் வரை 7 வானம் பூமியும் அழிந்து விடாது என்பதுதான் உண்மை. வயிற்று பசியுடன் காலையில் கிளம்பும் பறவை கூட்டங்களே, வயிறு நிரம்பி மாலையில் திரும்பி வருவதை பாருங்களே. அது போல நாங்களும் அவனை நம்பினால் எங்கள் தேவைகள் நிறைவேறும். லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் கலிமாவின் மகிமை 7 வானம் பூமியை விடவும் உயர்ந்தது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் மனிதன் இருக்கும் வரை 7 வானம் பூமியும் அழிந்து விடாது என்பதுதான் உண்மை. பூமியில் இருப்போர் மீது நாங்களும் கருணை கொண்டால் வானத்தில் இருப்போர் நமக்கு கிருபை செய்வான். உழைப்பாளியின் வியர்வை உலர்ந்திடும் முன்பே அவனின் கூலியை நீ கொடுத்திடு என்றே நபிகள் சொன்னார். அள்ளியே வழங்கும் பள்ளல் அல்லாஹ்வின் நேசன் ஆவான். கஞ்சனோ ஷைத்தானின் தோழன் ஆவான். நெற்றியில் வியர்வையோடு முக்மினும் மரணம் கொள்வான். சோம்பேறி ஷைத்தானின் சோதரன் ஆவான். உண்மை உண்டு, நன்மை உண்டு, இஸ்லாமிலே வெற்றி உண்டு. அன்பாலே மனிதர் மனங்களை வெல்லவே சொல்வது இஸ்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் கலிமாவின் மகிமை 7 வானம் பூமியை விடவும் உயர்ந்தது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் மனிதன் இருக்கும் வரை 7 வானம் பூமியும் அழிந்து விடாது என்பதுதான் உண்மை. தன்னுடைய அன்பை வீட்டான் பசியிலே வாடும் போது தன் வயிற்றினை நிரப்பும் மனிதன் முஃமினல்ல. அன்னை தந்தை மனங்கள் போக சீ என்றும் சொல்ல வேண்டாம் சொல்கிறான் அல்லாஹ். அதனை மறையில் காண்க. ஐவேளை தொழுகை நமக்கு மாபெரிய பரிசே ஆகும். அனுஷ்டிப்போர் இன்மை மறுமையில் நன்மை காண்பார். தொழுகையை கைவிட்டோர்கள் முகத்திலே ஒளியை
இரக்கமும் செலுத்தாதவன் தம்மை சேர்ந்தவனார்தான் என நபி சொன்னார். லா இலாஹா இல்லல்லாஹ் எனும் கலிமாவின் மகிமை 7 வானம் பூமியை விடவும் உயர்ந்தது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் மனிதன் இருக்கும் வரை 7 வானமும் பூமியும் அழிந்து விடாது என்பதுதான் உண்மை. வயிற்று பசியுடன் காலையில் கிளம்பும் பறவை கூட்டங்களே, வயிறு நிரம்பி மாலையில் திரும்பி வருவதை பாருங்களே. அது போல நாங்களும் அவனை நம்பினால் எங்கள் தேவைகள் நிறைவேறும். லா இலாஹா இல்லல்லாஹ் எனும் கலிமாவின் மகிமை 7 வானம் பூமியை விடவும் உயர்ந்தது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் மனிதன் இருக்கும் வரை 7 வானம் பூமியும் அழிந்து விடாது என்பதுதான் உண்மை. ஆஹா வேதம் தந்த நாயன் அருளை நிதமும் எண்ணுங்கள். தூதர் நபி சென்ற வழியில் தினமும் செய்யுங்கள். வேதம் தந்த நாயன் அருளை நிதமும் எண்ணுங்கள். சென்ற வழியில் தினமும் செல்லுங்கள். அவன் எங்கள் நாயன், நாங்கள் அடிமைகள், சந்தேகம் கிடையாது. கடமைகள் 5 கருத்தில் பதித்து அனுஷ்டிக்க தடையேது. சந்தேகம் கிடையாது. கடமைகள் 5 கருத்தில் பதித்து அனுஷ்டிக்க தடையேது. இஸ்லாம் மதமானது யாருக்கும் பொதுவானது. இந்த பாடல் 1974 ஆண்டிலே எனது 12 வயதிலே இயற்றிய தனிப்பாடல். பள்ளி சென்று பாடம் படிப்போம், பாடங்களை ஒழுங்காக படிப்போம், நல்ல பிள்ளை என்று பெயர் எடுப்போம், நாம் நாட்டுக்கு பெயர் வாங்கி கொடுப்போம். பள்ளி சென்று பாடம் படிப்போம், பாடங்களை ஒழுங்காக படிப்போம், நல்ல பிள்ளை என்று பெயர் எடுப்போம், நாம் நாட்டுக்கும் பெயர் வாங்கி கொடுப்போம். 2005 ஆண்டிலே நான் பாடி வெளியிட்ட எனது ஓ சுனாமி என்ற பதிவிலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான பாடல். கலைத்துறை வாழ்க்கையிலே என்னை சர்வதேச ரீதியிலே பிரபலப்படுத்திய ஒரு பாடல். அதாவது தொலைக்காட்சி தொடர்களுக்கு அடிமையாக இருக்கும் பெண்களுக்கும், சீதனத்துக்கு புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் ஆண்களுக்கும், தொழுகை இல்லாமல் வீண் விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடியவருக்கும் புத்திமதி சொல்லக்கூடியதாக அமைந்த பாடல். ஒரு சில சகோதரிகளின் சகோதரர்களின் பெயர்களை குறிப்பிட்டு பாடப்படுவதாக அமைந்தாலும் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவதற்காக அல்ல. இந்த பாடலை கேட்டுவிட்டு கணிசமான பெண் சகோதரிகள் மாஷா அல்லாஹ் டிவி பார்க்கும், அதாவது குறிப்பாக தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கும் தமது அந்த பேதமை கணத்திலிருந்து மீண்டு அல்லாவின் பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள். இந்த பாடலின் அசல் பாடல் ஒரு ஆபாசமான கருத்துக்களை கொண்ட மோசமான ஒரு பாடல். கண்ணியமானவர்கள் அந்த பாடலை கேட்க மாட்டார்கள், ரசிக்க மாட்டார்கள், பாட மாட்டார்கள், சகிக்க மாட்டார்கள். ஆட்களை இஸ்லாம் மார்க்கத்துக்கு எடுப்பது எப்படி போனாலும் நான் பாட்டுக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இந்த பாடல் அந்த பாடலை அப்படியே நான் சீர்திருத்த பாடலாக மாற்றியதில் அல்ஹம்துலில்லாஹ் புரட்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன.
அதற்காக அந்த மாற்றம் ஏற்பட்ட அத்தனை பேருக்கும் நான் என் மனதால் ஆழமாக பிரார்த்தனை செய்வதோடு நீங்களும் பிரார்த்திக்குமாறு கேட்டு, இந்த பணியை எனக்கு அல்லாத அந்த ஆற்றலை கொண்டு நான் அமைத்து மக்களின் சீர்திருத்தத்துக்கு இந்த பாடல் உதவியது என்பதை கூறிக்கொள்வதில் சந்தோஷம் அடைவதோடு அந்த பாடலை உங்கள் மத்தியிலே இப்போது பாடுகிறேன். தாத்தா தாத்தா எங்கள மரபையா தாத்தா, டிவி பார்க்காதே தாத்தா, ஈமான் பறிபோகும் தாத்தா. மரபியா தாத்தா ரபியா தாத்தா, டிவி பார்க்க போகாதே, மகரிபு நேரம் மலர்கள் வருகிற நேரம், ஈமானை கெடுத்துக் கொண்டு திரியாதே, அல்லாஹ்வின் கோபத்தை நல்லோரின் சாபத்தை பெற்று நீயும் நாசமாகாதே, பொல்லாத ஷைத்தானின் சதிவலையில் நீ சிக்கி மறுமையிலே தான் மோசம் போகாதே. ஏ அஸ்மியா தாத்தா, எங்கட ரிஸ்மியா தாத்தா, சொல்லி தெரியாதே, அன்பான கணவரை அழகான பிள்ளையை வாங்கி மத்தபடி திட்டாதே, பரத்தாகின்றி கூந்தல் அழகை அந்நியருக்கு காட்டாதே. ஏ ஜீனா தாத்தா ரைஹானா தாத்தா, நாசிம் தாத்தா முஹ்சின் தாத்தா, சிகரெட் பீடி குடிச்சு ஷாரே, காசை நீயும் கரியாக்கித்தான் ஊதி ஊதி மெரியாதே, காட்டாம் கிரிக்கெட் கிரம் விளையாடி தொழுகையை பாழாக்கி போடாதே, சுபகு தோழாமல் முசீபத்து முஞ்சோட பசார் பக்கமா நீ போவாதே. ஏ இம்ரான் மச்சான், எங்கட ரீமான் மச்சான், ராமி மச்சான், ஷாமி மச்சான், சீதன பிச்சை வாங்காதே, காணி கேட்டு வீடு கேட்டு ஆண்மை இழந்து நிற்காதே, அல்லாஹ் சொல்லாததை நபிகள் செய்யாததை செய்து நீ கேவலமாகாதே, கோடி ரூபாய்கள் கைக்கூலி எடுத்து பேடியை போல வாழாதே. ஏ ஜாபிர் மச்சான், எங்கட லாபிர் மச்சான், மரபியா தாத்தா ரபியா தாத்தா, டிவி டிராமா பார்க்காதே பார்க்காதே, மகரிபு நேரம் மலர்கள் வருகிற நேரம், ஈமானை கெடுத்துக் கொண்டு திரியாதே. ஷாமிலா தாத்தா காமிலா தாத்தா, சிந்து பைரவி பார்க்காதே பார்க்காதே, மகரிபு நேரம் மலர்கள் வருகிற நேரம், ஈமானை கெடுத்துக் கொண்டு திரியாதே. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்கினிக்கு வருகிற நான் இங்கே ஒய்ஸ் ரிசான் அவர்கள் நிர்வாக இயக்குநராக பணியாற்றும் ஜிடிவி ஸ்ரீலங்கா நிறுவனத்துக்கு வருகை தரக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக நிர்வாக இயக்குனர் ஒய்ஸ் ரிசான் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்த பிறகு அவரது சில குறிப்புகளை பெற்றுக்கொண்டு ஜிடிவி ஸ்ரீலங்கா நிறுவனத்துக்காக நான் இயற்றிய ஒரு சிறு பாடல். இந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கும்படி கேட்டு ஜிடிவி நிறுவனத்துக்கு உங்களது மகத்தான ஆதரவை சர்வதேச ரீதியில் பெற்றுத்தருமாறு வேண்டி பாடலை ஆரம்பிக்கின்றேன். இந்த பாடலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து உதவுங்கள். எட்டு திக்கும் பரவட்டும், இணையம் எங்கும் ஒளிக்கட்டும், தித்திக்கும் நம் முத்தமிழில் இத்தனை நற்பயன் திரட்டும், சித்தத்தில் நித்தம் பதியட்டும், ஜிடிவி ஸ்ரீலங்கா. எட்டு திக்கும் பரவட்டும், இணையம் எங்கும் ஒளிக்கட்டும், தித்திக்கும் நம் முத்தமிழில் இத்தனை நற்பயன் திரட்டும், சித்தத்தில் நித்தம் பதியட்டும், ஜிடிவி ஸ்ரீலங்கா. அருமையானவர்களே, உங்களோடு நான் நிகழ்ச்சியிலே, அதாவது ஜிடிவி ஸ்ரீலங்கா நடத்தி வரும்
இந்த சர்வதேச ஒளிபரப்பிலே இணைந்து கொண்டு உங்களோடு நான் நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் இணைந்திருந்து இத்தனை நேரம் ஒரு சில பாடல்களை உங்களுக்காக பாடினேன். இந்த பாடல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து உதவுமாறு வேண்டி எனதும் யூடியூப் சேனலை நான் ஆரம்பம் செய்துள்ளேன். மாத்தலே கமால் MATALE என்ற எனது பெயருக்கு யூடியூபிலே நீங்கள் வருகை தந்து சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் அதாவது ஷேர் செய்து லைக்ஸ் தருமாறு வேண்டி உங்கள் அன்பான ஆதரவை என்றும் வேண்டி நிற்கும் ஜிடிவி நிறுவனத்தோடு இணைந்து உங்கள் மத்தியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தி விடைபெறும் உங்கள் பாடகன் இசை நிலா மாத்தலே கமால். ஜிடிவியின் உங்களோடு நான் நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்து சிறப்பித்த ஒரு திறமையான கலைஞர் இசை நிலா மாத்தலே கமால் அவர்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே சுவாரஸ்யமான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். இவரது யூடியூப் தளத்திற்கு நீங்கள் விஜயம் செய்து இவரது முயற்சிக்கு உங்களது பங்களிப்பை செய்யுங்கள். டிஸ்கிரிப்ஷனிலே இவரது யூடியூப் லிங்கை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அதே போல் இந்த ஜிடிவியின் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருவது மூலம், அதே நேரம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம், அதே நேரம் உங்களது விமர்சனங்கள் எங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுவதன் மூலம் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஒய்சசான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.